அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த இனிய சிறப்பான போகி பண்டிகை வாழ்த்துக்கள், திருவாதிரை வாழ்த்துக்கள், பௌர்ணமி வாழ்த்துக்கள். நாளை பொங்கல் எல்லா வீட்லேயும் சிறப்பாக பால் பொங்கி புதுமண தம்பதிகள், பெரிய சம்சார வீடுகள் எல்லா இடத்துலையும் குழந்தைகள், அவர்களுடைய பேரன் பேத்திகள், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, சித்தி சித்தப்பா எல்லோரோடையும் இனிமையான நல்ல உறவுகளோட சொந்தங்களோட நல்ல ஒரு பொங்கல் சிறப்பாக கொண்டாட எல்லாம் வல்ல இறைவனையும் சங்கரனையும் மகாபெரியவாளையும் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசிகள், நமஸ்காரங்கள், இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான இந்த நம்ம தமிழகத்தில் கொண்டாடப்படுகிற இந்த ஒரு பொங்கல் திருநாள் எல்லாருக்குமே பால் எப்படி பொங்கி பொங்கலோ பொங்கல் பாடுறோமோ அதே மாதிரி வீட்லேயும் நன்மைகளும் சிறப்புகளும் வசதிகளும் அந்த செல்வம் வற்றாத செல்வம் தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு வீட்டில் குடியிருந்து அந்த சூரிய பகவானோட அருளை சிறப்பாக நம்ம அடைஞ்சு நம்மளுடைய குலமும் வம்சங்களும் நம்மளுடைய இல்லங்களும் தலைமுறைகளும் நல்லா சந்தோஷமாக வாழ என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள், ஆசிகள், நமஸ்காரங்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வாசலில் மாவலை தோரணம் கட்டி கூரப்பூ செருகி வீட்டுக்குள்ள கீழையும் நல்ல அழகான ரங்கோலி கோலங்கள் பானையுடன் கரும்புடன் மஞ்சள் கொத்துடன் நல்ல ஒரு கோலத்தை போட்டு அதில் விளக்கேற்றி வைத்து சாமிக்கிட்ட நல்ல எல்லா பழைய பூக்கள் அதெல்லாம் நீக்கிட்டு சாமிக்கு நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு நல்ல புதிய சமைத்த பொங்கலை இறைவன் படைத்து நிறைய நெய், திராட்சை பழம், முந்திரி பருப்பு எல்லாம் ஏலக்காய் எல்லாம் மணக்க நல்ல இறைவனுக்கு செய்த சூரிய பகவானுக்கு படைத்த அந்த பொங்கலை நைவேத்தியம் செய்து கரும்புடனும் கரும்பை நல்ல சந்தன குங்குமம் வைத்து அதுக்கும் பூஜை இக்ஷு தண்டம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இக்ஷு தண்டத்துக்கு நல்ல ஒரு பூஜை செய்து சந்தனம் குங்குமம் செய்து சுமங்கலி பெண்கள் தலை நிறைய பூ வைத்து குங்குமம் எல்லாம் வச்சு நல்ல புது சரடு கூட மாற்றிக்கலாம். சிறப்பாக கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும், மனதில் இருக்கிற கழிவுகள் வெளியே போகணும், உடலில் சுத்தமான எண்ணங்களால் உடலை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை, அதாவது 2024 ஏற்பட்ட தீமைகள், மனக்கஷ்டங்கள், பணக்கஷ்டங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட சில சிறு சிறு சலசலப்புகள் எல்லாமே நீங்கி வரக்கூடிய 2025 எல்லோருக்குமே இனிமையான சந்தோஷமான வருடங்களாக இருக்கணும், மாதங்களாக இருக்கணும், நாட்களாக இருக்கணும்னு எல்லோருக்கும் என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். எங்கள் இல்லமும் உங்கள் இல்லமும் எல்லோருடைய இல்லமும் நல்ல சிறப்பாக இருக்கணும். நான் இந்த செய்தியை, என்னுடைய இந்த அன்பான பொங்கல் செய்தியை புனே அதிலிருந்து நான் உங்களுக்கு வடநாட்டிலேருந்து அனுப்புகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உரித்தாகுக. வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனையும் உங்களுடைய லைக்கையும் உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல புதுப்பித்து என்னுடைய பதிவுகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். மிகவும் சந்தோஷம். அந்த பெல் ஐக்கான் அமைக்கினீங்கன்னா என்னுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற பல நல்ல உபயோகமான பதிவுகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்களும் அதையும் படித்து பாருங்கள், என்னுடைய வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.